ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/3/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆசி மாதம் 23ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை நவமி சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்ப லக்னம், இருப்பு 1 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2 மணி 3 நிமிடங்கள் வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:37 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிடம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:28 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு இரவு 9:50 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 2:59 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 2 மணி 3 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:37 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அம்பாள் வழிபாடு பேரானந்தம் அளிக்கும். கண்டிப்பா எந்த அம்பாளாவது, மகாலட்சுமி, சரஸ்வதி, பைரவி, பார்வதி, யாரை வேணாலும் வேண்டிக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி புற்றுக்கோயில் எல்லாருக்கும் சொல்லுவேன் நான், அந்த புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம், முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவானை வழிபட சுபிக்ஷங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் குரு பகவானோட சேர்ந்துதான் இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விரும்பிய சில சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன்னா இன்னைக்கும் ராசிக்குள்ளே சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்து தான் இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் பரபரப்பும் இருக்கும்.
எடுக்கிற காரியங்கள், ஏன்னா சில காரியங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஒரு பரபரப்பு இன்னைக்கு தொற்றிக்கொள்ளும். இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவைப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்களில் கவனம் தேவைப்படும் நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது ரிஷபராசி அன்பர்கள் 2 கல்கண்டு எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா அயனசயன பகவான் 12ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் குரு பகவானோட இணைந்து இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வேகமா வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் இன்னைக்கு உங்களுக்கு வரும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் இன்னைக்கு ஒரு அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமா ஒரு வாய்ப்புகள், அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்துட்டு போயிடுங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாகும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விருந்து கிளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதொருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்னைக்கு லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து உங்க ராசிநாதன் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவா இருக்கும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக எண்ணிய விதத்தில் எண்ணியபடி நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் நாள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் இணைந்து இருக்காரு. கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்துல இருக்கிறவாளுக்கும் சரி கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை கையில வச்சுட்டு, சாப்பாட்டு அரிசி, பச்சரிசியோ புழங்கல் அரிசியோ எது நீங்க சாப்பிட்றீங்களோ அந்த அரிசியை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கணபதேய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பகவாய நமக, அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 12.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவா இருக்கும். இன்னைக்கு தந்தையார் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அதேமாதிரி பிதிரார்ஜித சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் ஒரு உதவிகள் கிடைக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணக்க வெடி தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 15. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமே துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்கணும். இன்னைக்கும் கப்சிப் காராவடை அமைதியா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. பெரிய அளவில் பாதகங்கள் கொடுக்காது அப்படின்னாலும் கவனமா இருக்கணும். சரியா? எடுக்கிற காரியங்கள் முதல்ல வாகன பயணம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முதல்ல பேசுகிற வார்த்தைகள் சட்டு. ஆனால் துலாம் ராசி என்பவர்கள் சட்டுப்புட்டுன்னு பேசிட மாட்டீங்க. இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா டென்ஷன் வரும்போது எரிச்சல் வரும்போது பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வியில் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அமைதி தேவைப்படும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பான நாள் தான். ஏன்னா கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து 2 பேரும் ஜேரா உங்க ஜென்மராசியை பார்க்குறார். ஸோ இன்னைக்கும் சந்தோஷமான நாள். சந்தோஷமா எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல நீங்க நினைச்ச காரியங்களை அற்புதமா சாதிச்சுக்கலாம். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த பள்ளிக்கூடத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட புத்தியும் விருத்தியாகும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல முன்னேற்றமான ஒரு தகவல் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ததும்பும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 13. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா சூப்பர். ஏன் அப்படின்னா பகிரன ரோகசானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களை ஒரு பெரிய மனுஷனா கொண்டு வரதுக்கு தான் அவர் இன்னைக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கார் குருவோட இணைந்து. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல நீங்க சக்கப்போடு போடுவீங்க. அற்புதமா உங்களோட வேலைகள்லாம் ரொம்ப திறமையா இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாற்று மருத்துவம் கூட பரவாயில்லை, எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. படிக்கிற குழந்தைகள் இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும்.
இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 15. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மேலே இன்னைக்கும் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். அதே சமயம் குரு பகவான் 9ஆம் வரை உங்க ஜென்மராசியை பார்த்துன்னு தான் இருக்கார். ஸோ குழந்தைகளின் மூலம் இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் பிரார்த்தனைகள்லாம் அற்புதமா நிறைவேற்றிடுவீங்க. அந்த குலதெய்வ பிரார்த்தனை அது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு அற்புதமா நிறைவேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலம் சீராகும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 16. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் இணைந்து அற்புதமா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். ஒரு விரைய ராசியை 9ஆம் வரவே பார்க்கிறார். அதனால இன்னைக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். செலவு தானே, ஒரு செலவானா ஒரு வருமானம் கிடைக்கும். சொத்து அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கீங்க, அது இன்னைக்கு கண்டிப்பாக இதாகும். அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உறவுகள் பலப்படும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 18. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதே சமயம் குரு பகவான் அங்க இருக்கார். குரு பகவான் நேரம் உங்களோட லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். அதேமாரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 18. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.